கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, வேத வசனம், தியானம், ஜெபம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்களை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருப்பதால் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மீது உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு ஆவிக்குள் ஜெபிக்கும் போது அவர் சித்தத்தின்படி கேட்டு பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிப்போம். இன்றைய தியானத்தின் தலைப்பு கர்த்தரின் கிருபையுள்ள பார்வை. இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக வாசிக்க வேண்டிய வசனங்கள் மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனம், மத்தேயு 11வது அதிகாரம் 28 முதல் 30 வசனம் வரை, ஏசாயா 57வது அதிகாரம் 15வது வசனம், ஏசாயா 66வது அதிகாரம் 2வது வசனம், ஏசாயா 61வது அதிகாரம் 2வது வசனம், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11வது வசனம் மற்றும் 12வது வசனம், சங்கீதம் 51 17வது வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவின் மதுரமான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஹோப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய தினம் மலை பிரசங்கத்தின் முதல் பண்பான ஆவியில் எளிமையுள்ளவர்களை பற்றி காண்போம். இவர்கள் மற்றவர்களை தங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்க மாட்டார்கள் மற்றும் போதும் என்ற மனப்பான்மை இவர்களுக்குள்ளே மிகுந்து இருக்கும். சிலர் உலக பிரகாரம் தரித்திரர்களாக இருப்பார்கள், ஆனால் அவர்கள் ஆவியில் மிகவும் செழிப்புள்ளவர்களாக இருப்பார்கள். நாம் செல்வந்தர்களாக இருந்தாலும் தரித்திரர்களாக இருந்தாலும் நம்முடைய இருதயம் எளிமை உள்ளதாக இருக்க வேண்டும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11வது வசனம் மற்றும் 12வது வசனத்தில் பவுல், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்கவும், தாழ்ந்திருக்கவும், வாழ்ந்திருக்கவும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று எழுதுகிறான். இதுதான் ஆவியின் எளிமை. பிரியமானவர்களே, மிகவும் உயரமாக கட்டிடம் கட்ட வேண்டும் என்றால் அதிக ஆழத்திற்கு அஸ்திபாரம் போட வேண்டும். அதே போல் ஒருவன் தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்துகிறானோ அதே அளவுக்கு உயர்த்தப்படுவான் என்பது வேதத்தின் சத்தியம். ஆவியில் எளிமை இல்லாதவர்களுக்கு காதுகள் சத்தியத்தின் வார்த்தைகளுக்கு அடைத்துக் கொள்ளும். கர்த்தர் தன்னுடைய கிருபையுள்ள பார்வையால் ஆவியில் எளிமை உள்ளவர்களை கண்காணித்து எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காக்கின்றார் என்பதும் உண்மை. பிரியமானவர்களே, நாம் வாசித்த எல்லா வசனங்களிலும் கர்த்தர் நொறுங்குண்ட ஆவி உடையவர்கள் மத்தியிலும், நொறுங்குண்டு அவர் வசனத்திற்கு நடுங்குகிறவர்கள் மத்தியிலும் வாசம் செய்வேன் என்பதை கவனிக்கலாம். மத்தேயு 11வது அதிகாரம் 29வது வசனம் மற்றும் 30வது வசனத்தில், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு எதிராக செயல்பட்டு பாடுகள் அனுபவிப்பவர்கள் மனம் திரும்பி அவர் நுகத்தை, அதாவது அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வார்த்தைகளின்படி நடந்தால் கர்த்தருடைய கிருபையுள்ள பார்வை நம் மீது விழும் என்பதில் ஐயமில்லை. ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, எங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஒரு புதிய நாளை ஆசீர்வதித்து கூட்டிக் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, நாங்கள் ஒவ்வொருவரும் இருதயத்தில் எளிமை உள்ளவர்களாயும் தாழ்மை உள்ளவர்களாய் இருந்து உமது கிருபையுள்ள பார்வை பெற்றுக்கொள்ள உதவிய உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.